ஷங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை, பின்னணியில் இவரா? சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் டைரக்டர் ஷங்கரோட சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதோ உண்மையான பின்னணி என்னன்னு பார்க்கலாமா? 2010 ஷங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் நடிப்புல வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் எந்திரன். 150 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் அள்ளுச்சு. இந்த படத்தோட கதை என்னோடதுன்னு பிரபல பத்திரிகையோட துணை ஆசிரியர் வழக்கு தொடர்ந்தாரு. இதைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் கலாநிதி மாறன், நாங்க கதையை திருடலன்னு, சோ இந்த வழக்கு செல்லாதுன்னு உத்தரவிட கோரி சென்னை ஐகோர்ட்ல மனு தாக்கல் செய்தாரு. இதை ஏத்துக்கிட்ட நீதிபதியும் இடைக்கால தடை விதிச்சாரு. இதைத் தொடர்ந்து கடந்த 2019 வருஷம் கதை திருட்டு நடந்திருக்கிறதா சென்னை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. இதை எதிர்த்து ஷங்கர் மேல்முறையீடு செய்த நிலையில கடந்த 2020 வருஷம் அது தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில எந்திரன் திரைப்பட கதை காப்புரிமை தொடர்பான வழக்குல டைரக்டர் ஷங்கரோட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியாக்கி இருக்கு. தொடர் பட தோல்விகளால துவண்டு போயிருக்கிற ஷங்கருக்கு அடிமேல அடி விழுந்துட்டு இருக்கு.